வெல்கம் பேக் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிக்கெட் லெஜண்ட்ஸ் 2025ல் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சு ஆர்சிபி விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். பாயிண்ட் டேபிள்ஸ் பார்த்தோம். நம்ம தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம். ஓகே, பாயிண்ட் டேபிள்ஸ் பார்த்தாச்சு. டிக்கெட் உள்ள பிளேன் அவங்க கொடுத்தாச்சு. நம்ம ஸ்கோர்ஸ் இதெல்லாம் டிக்கெட் கொடுத்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். வீடியோ பார்க்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்டாக டைலான்னு கொடுத்தோம். நம்ம ஹெட்டு தான் கொடுத்துருப்போம், டைல்ஸு கொடுத்துருவோம். அவங்க டைல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. பவுலிங் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம பேட்டிங் தான். ஓப்பனிங்கில் பறக்க விடுவோம், தெறிக்க விடுவோம். ஸ்டேடியம் சேப்பாக்கம் ஸ்டேடியம் பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் அதனால் டேப் டு ஸ்கிப்பு கொடுக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் பார்ப்போம். நம்ம கேப்டன் ஃபஸ்ட்டு கேப்டன், செகண்ட் கேப்டனும் ஃபஸ்ட்டு வராங்க. ஓப்பனிங்லேயே அடிப்பாங்களா? 6 and 4. இது பேட்டிங் ஸ்கோர் நம்மளது. அவங்களது பவுலிங் ஸ்கோருங்க நம்மளுக்கு காமிப்பாங்க. ஸ்பின்னர் எத்தனை? 3 ஸ்பின்னரு, 2 ஃபாஸ்ட்டு. ஓகே, பவுல் போகிறாரு. தூபே தான் இங்கே இருக்காரு. ஒரு 4 தான் ரைட் சைடு கேப்பு. 4 ஓப்பனிங்லேயே ஒரு 4 ட்ரையல் பீஸில். சூப்பர். வேர்ல்டன் புவாக்ஸ் SAYCT. ஓகே, ஸ்ட்ரைட் கேப்பில் ஒரு 6 தட்டிருக்காரு 100 மீட்டர்ஸ் தூரத்தில். ஓகே, ஸ்பின்னர் பாய் தான் போடுறாரு. மறுபடியும் ஒரு 6 தட்டு வரா. ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 103 மீட்டர் தூரத்தில் ஒரு 6 போயிருக்கு. வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் செட் பண்ணால் நம்ம போகிறக்கூடிய வீடியோ உங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் வியூஸும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்க்ரீஸ் ஆக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்காக நான் லைக்கு சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தூபி அவுட் ஆகிருப்பாரா இல்லைன்ற அம்பையர். ஓகே, தேங்க்யூ ஃபார் அம்பையர் பாய். இப்போ நம்ம தலைவர் இறங்கியிருக்காரு. விராட் கோலி ஓப்பனிங்கில் தட்டுற ரைட் சைடு கேப்பில் கரெக்டாக சென்ட்ரல் அடிக்கிறாருங்க 6. இந்தமாரி யாரும் அடிச்சதே கிடையாது இது வரைக்கும். எங்கள் கேப்டன் விராட் கோலி அடிச்சிருக்காரு. லைட்டாக நவுந்துருக்காரு. நவுந்து திரும்பி அதே ரைட் சைடு சரியான கேப்புங்க. சூப்பருங்க, சென்டராக அடிக்கிறாருங்க கேப்பு. 34 ரன்ஸ் அடிச்சிருக்கோம் நாங்கள். ஆர்சிபி விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். மறுபடியும் ஒரு 6 விராட் கோலி நண்பர். சூப்பர் தலைவா. அவுட்டு பாருக்க. மறுபடியும் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டு ஒரு 6 46 ரன். நம்ம திரும்பி அடிச்சிருக்காரு. அதே ரைட் சைடு கேப்பு ஒரு 6 100 மீட்டர்ஸ். மறுபடியும் ஒரு 6 தட்டிருக்காரு விராட் கோலி. தொடர்ந்து 5 6 அடிச்சிருக்காரு. மறுபடியும் அதே ரைட்டு கேப்பில் ஒரு 6. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் லைக்கு வியூஸு எதுவுமே இன்க்ரீஸ் ஆக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோ கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு தரமாக இருக்கும். தூபே இறங்கியிருக்காரு. 64 ரன்னு ஒரு 6 அடிச்சிருக்காரு இப்போதைக்கு. செகண்ட் ஓவரில் ஸ்ட்ரைட்டு கேப்பில் ஒரு 6 104 மீட்டர். ஓகே, இந்த ஸ்டேடியம்ஸ்லாம் கொஞ்சம் என்பிசிலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கை அசைக்கிற மாரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வரக்கூடிய அப்டேட்டில் வந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம WCC 3 2 அப்புறம் RC24 அந்தமாரி இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கிராஃபிக்ஸு என்பிசிலாம் நல்லாயிருக்கும். செகண்ட் ஓவர்லேயே 8 to 8.
தூபே அடிச்சிருக்காரு. நோ விக்கெட். ஆர்சிபி பிபிபி. ஆர்சிபி பிடிச்சா ரெட் ஆர்ட்டு, ராஜஸ்தான் பிடிச்சா பிங்க் ஆர்ட்டு போடுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் பெங்களூர். டன் 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 டன். மறுபடியும் அடிச்சிருக்காரு லெஃப்ட் சைடு கேப்பில் ஒரு 6, 89 மீட்டர்ஸ். ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு விராட் கோலி மூலமாக. ஸ்பின்னர் பாய் தான் போகிறாரு. ஸ்பின்னர் பாய் ஆகுனா காலிலே தான் போடுவார் அவுட் ஆகிறதுக்காகவே. மறுபடியும் ரைட் சைடு கேப்பில் ஒரு 6 தட்டிருக்காரு விராட் கோலி. தொடர்ந்து 3 6 அடிச்சிருக்காரு. 112 ரன்ஸ் நம்ம அடிச்சிருக்கோம். பெங்களூர் தொடர்ந்து 4 6 அடிச்சிருக்காரு. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்டு. மறுபடியும் போகிறாரு, தட்டுவாரா? ரைட் சைடு கேப்பு, சரியான கேப்பு. அங்கே யாருமே இல்லை. ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. நானே தானே. இப்போ 4th ஓவர் போடுறாரு கேப்டன். கேப்டன் அடித்தார், 0 போய்விட்டது. மறுபடியும் அடிப்பாரா? மறுபடியும் ஒரு 0, 2 0 ஆயிடுச்சு. மறுபடியும் அடிக்கிறாரு. ரைட் சைடு கேப்பு. விராட் கோலி அடித்த அதே கேப்பில் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. தொடர்ந்து 2 பால் விட்டார் ஃப்ரம் துபே. ரைட் சைடு கேப் ஸ்ட்ரைட்டில் ஒரு 6. வெற்றிகரமாக ஒரு பவுண்டரி 89 மீட்டர்ஸ் தூரத்தில் அடிச்சிருக்கார் துபை. தொடர்ந்து 2 6 அடிச்சிருக்காரு. 0. இந்த ஓவரில் 3 6 தான் அடிச்சிருக்காரு துபே 4th ஓவரில். துபே கொஞ்சம் தட்டியிருந்தாருன்னா கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். துபே அடிக்கலை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிறது ஃபைனலி வீடியோ. இது பார்ட் 9 கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் ஃபைனலி வீடியோ தான் இது. இதுக்கப்புறம் கிரிக்கெட் கேம் வராது. நான் சொன்ன சிமுலேட்டர் கேம் தான் அடுத்தது வரும். பாருங்கள். அந்த கேமை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வியூஸும் நிறையா போகிற மாரி எதிர்பார்ப்போடு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்ட்ரைட்டாக ப்ரோமோவாக போடலாமா இல்லைன்னா வீடியோவாக எடுத்தால் போடலாமா? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சிமுலேட்டர் கேம் வேணும்னா. அது என்ன கேம்னா சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு சிமுலேட்டர் கேம்ஸ். அந்த சிமுலேட்டர் கேமுக்கு வியூஸும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆனால் நல்லது நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கிரிக்கெட் கேம் சப்போர்ட் பண்ண மாரி அதுக்கும் ஒரு சப்போர்ட் கொடுங்க. லாஸ்ட்டு தொடர்ந்து 4 6 அடிச்சிருக்காரு விராட் கோலி. இது 0 விட்டாருங்க. ஏன்னா இதேமாரி ஒரு பால் விட்டார் 4th ஓவரில். ஸ்ட்ரெயிட்டு ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கார். ஆனால் அவர் பிடிச்சிருக்கலாம். ஆனால் பிடிக்க இயலவில்லை. ஏனென்றால் தெரிய இயலவில்லை காரணத்தினால் சற்று துபே இறங்கியிருக்காரு. அடிப்பாரா? 6. 172 ரன்ஸ் 98 மீட்டர்ஸ் தூரத்தில் ஒரு 6. மறுபடியும் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. $96.
தூபே அடிச்சிருக்காரு, தொடர்ந்து 4 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. சூப்பரு. ஸ்பின்னர் பாய்ஸ். சிக்ஸ்த் ஓவர் முடிஞ்சு போயிட்டது. தொடர்ந்து 6 ஓவருக்கு 6 சிக்ஸு. சூப்பர் ஃபார்ம் துபே. தலைவர் விராட் கோலி இறங்கியிருக்கார் களத்தில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்புக்குறிக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் கேட்டுன்னு இருக்கேன். நீங்கள் சொல்லவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி வீடியோ. இதுலையாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன அர்த்தம்னு. அவுட்டு பறக்கிறதுக்கு நாங்கள் தாண்டா காரணம் சொல்கிறாங்க ஆர்சிபி. இந்த அவுட்டு ரெடி பண்ணது நாங்கள் தாண்டா சொல்கிறாங்க ராஜஸ்தான். ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு விராட் கோலி. 89 மீட்டர்ஸ் தூரத்தில் ஒரு சிக்ஸு. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ண தான் போடுகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு விராட் கோலி நண்பா. $232 runs ஃப்ரம் ஆர்சிபி விராட் கோலி நண்பர்கள். பேக் சைடில் அடிச்சிருக்காரு ஒரு ஃபோரு. மறுபடியும் அதே சைடில் ஒரு சிக்ஸு. தொடர்ந்து 4 சிக்ஸு, 5 சிக்ஸு, ஒரு 4. இப்போ தூபே இறங்கியிருக்காரு. சேரு கேப்பில், ரைட் சைடு கேப்பில் ஒரு சிக்ஸு போயிருக்கு 100 மீட்டர்ஸ் தூரத்தில். 100 மீட்டர் தூரத்தில் ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டாரு ஃபஸ்ட் பாலு. செகண்ட் பால் போடுறாரு. மறுபடியும் ஒரு சிக்ஸு. அவுட்டு பறக்குது. அன்லிமிட்டட் அவுட்டுன்னா பறக்க தான் ஏன் செய்யும். ஸ்பின்னர் பாய் தான் இறக்கியிருக்காங்க. மறுபடியும் ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு தூபே. விராட் கோலினே வாயில் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் விராட் கோலி ஃபேன்ஸ், அதனால் விராட் கோலி தான் வருது. தூபே அடிங்க. தொடர்ந்து 3 சிக்ஸ் அடிச்சிட்டிங்க. இதோட 4வது சிக்ஸு. ஒரு 300 கிட்ட கொத்தோட பாருங்கள். மறுபடியும் ஒரு சிக்ஸ் தட்டுருக்காரு. சரி 4ங்க. பேக் சைடு லைட்டாக தட்டி விட்ருக்காரு. 4 போயிருக்கு. நான் கூட 6 தான் போகணும்னு நினச்சேன். 4 தான் போயிருக்கு. பரவாயில்ல. அடிச்சாருங்க. ஓடி அந்த அடிச்சார் பார்த்தீங்களா ரைட் சைடு கேப்பில். தொடர்ந்து 5 சிக்ஸு, ஒரு 4. ஸ்கோர்ஸ் 276 ரன்ஸ். என் தலைவர் இறங்கியிருக்காரு. மறுபடியும் ஒரு ஸ்பின்னர் பாய் தான் இறக்கியிருக்காங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த பெல் ஐக்கானை லைட்டாக தட்டி விடுங்க. இப்படி ஐயோ விராட் கோலி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. நல்லா ஸ்டெம்ப் அவுட் ஆகிருப்பீங்க. மறுபடியும் அதே ரைட் சைடு கேப்புங்க. செம்ம கேப்பில் அடிச்சிருக்காருங்க. அது யாராலையுமே பிடிக்க முடியாது அந்த கேப்பில். ஆனால் ஓடியாந்து வந்தால் ட்ரை பண்ணி பிடிக்கலாம், ஆனால் பிடிக்கலை. மறுபடியும் அதே கேப்பில் ஒரு பவுண்ட்ரி. கரெக்டாக 300 ரன்ஸு. 4 சிக்ஸு தொடர்ந்தது, ஒரு 6 0. ஐயோ சேஃபில் வச்சு அடிக்கிறாரு. 4ல் தான் போவோம். 4 தான். மொத்தமாக 304 ரன்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி.
இப்போ நான் அவங்க பவுலிங் ஸ்கோர் காமிச்சிருக்காங்க, யார் யார் எவ்வளோ ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. த்ரீ 305 ரன்ஸ் அவங்க எடுக்கணும். எடுப்பாங்களா? ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட பேட்டிங் ஸ்கோர் இது, நம்மளோட பவுலிங் ஸ்கோர் இது. நம்மளுக்கு 4 ஸ்பின்னர் மொத்தம் இருப்பாங்க. ஆனால் நம்ம இறக்க போகிறது அம்புக்குறி பாய்ஸ் தான். ஜீரோ 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 ஜீரோ. நாங்கள் தான் ஹீரோ, ஆர்சிபி ஹீரோ. ஆர்சிபி தான் கெத்து, ராஜஸ்தான் ராயல் தான் வெத்து. ஜிங்குடி ஜிங்கா. ட்ரையல் பீஸில் 4 பீஸ் முடிஞ்சு போச்சு. இதோட 5வது பீஸு. இதான் லாஸ்ட் ஓவர் பீஸு முடிஞ்சிச்சு. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல் செட் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் லைக்கும் வியூஸு சப்ஸ்கிரைபு எதுவுமே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம போட்டால் அண்ணலை பறக்க விடலாம். நீங்களும் வச்சுருக்கீங்க அம்புக்குறி, நாங்களும் வைப்போண்டான்றாங்க ஆர்சிபி. ஜீரோ தொடர்ந்து 3 0, 4வது 0. 5வது 0. டடன் டன் டன் டடடன் டன் டடன் டன் டன் டடடன் டடன் டடன் டன் டன் டடன் டன் டன் டன். அடிச்சாருங்க சிக்ஸரா. எங்கள் ஆள் பிடிச்சிருக்கேன், ஆனால் பிடிக்கல. பிடிச்சிருந்தா ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு எங்களுக்கு. 2வது ஓவரில் ஒரு 6 அடிச்சிட்டாரு சாம்சன். மறுபடியும் ஒரு தட்டிருக்காரு. 4 தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். 4 தான். ஒரு 6 ஒரு 4 அடிச்சிட்டாரு. 0. மறுபடியும் 0, மறுபடியும் 0 0 0. ஆக போகிறீங்க நீங்களாம் ஹீரோ, ஆர்சிபி ஹீரோ. டன் 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 டன். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. முடிஞ்சா லைக்கை போட்டுங்க, 4 பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட ஷேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் மற்ற வீடியோங்க. சொல்லாமல் வார்த்தை சண்டங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ சூப்பராக இருக்கும். டன் 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 டன். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரிக்கெட் கேம்லேயே ஒரு சாங்ஸ் கண்டுபிடிச்சோம். ஆர்சிபி தான் கெத்து, ராஜஸ்தான் தான் வெத்து. ஜிங்குடி ஜிங்கா ஜி பூம்பா. 14 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க 3rd ஓவரில். ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஜிடி கூட மோதி அதில் நாங்கள் 8வது இடத்துல இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கோம். ஆர்சிபி 8வது இடத்துலேருந்து ஃபஸ்ட் இடத்துக்கு வந்தோம். கஷ்டப்பட்டு பிடிச்சி பாயிண்ட்டை ஏறி. இதான் நம்ம போகிற ஃபைனலி கிரிக்கெட் வீடியோ. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஐபிஎல்க்கு தான் போடுவோம்.
அதுக்குள்ளார கிராஃபிக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்க்ரீஸ் ஆனால் நல்லது தான் நானும் நினைக்கிறேன். இன்க்ரீஸ் ஆகுமான்னு தான் தெரியலை. தொடர்ந்து 6 பாலுக்கு 6 0. ஸோ 5th ஓவர் போடுறோம் நம்ம தான். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் செட் பண்ணால் தான் நம்ம அடுத்த போகிற வீடியோ சிமுலேட்டர் வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே சேரும். டம் 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 டப் 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 கல்லூரி காத்து மேல நிக்காம பார்த்து பேசுங்க. ஜல்தி ஆவோ ஜி பாஜி கஜிக்கா பவர் 0-0. அவர் ஒரே ஒரு 4 தான் அடிச்சிருக்காரு. இவர் 10 ரன் அடிச்சிருக்காரு 18 பாலில். மறுபடியும் லெஃப்ட்டு ஏறாமல் இருக்கலாமா? வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் செட் பண்ணி நம்ம போகிற அடுத்த சிமுலேட்டர் வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மறுபடியும் ஒரு 4 தட்டிருக்காரு. 18 runs ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ். 6வது ஓவரில் 18 runs அடிச்சிருக்காங்க. நம்ம 200 கிட்ட நெருங்கணும். ஐயோ பாவம், ஆர்சிபி இல்லை, ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் பாவம் பாவம். இந்த மேட்ச்சு ஜெயிக்கணும்னா அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆர்சிபி இதோட 9வது கப்பு அடிக்க போகுது. ஏற்கனவே 8 கப்பு கிட்ட அடிச்சிட்டோம். இது 9வது கப்பு கேமில் பொறுத்த வரைக்கும். 7th ஓவர், இன்னும் 3rd ஓவர் பாக்கி லிஸ்ட்டில் இருக்குது. तल्लूर म्यान से वियान से ननान से नारबियान से वियान से वियान से वियान से वी पयान से है जो 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 पित्या है रो मना से मार वित्या है जिंग चिकान डे 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 डे. தலைவர் இறக்கியிருக்கோம் ஜோசப்ஸ். தொடர்ந்து 3-0 கொடுத்துருக்காரு. 18 runs தான் அடிச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல். ஆனால் சிஎஸ்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட வீடியோவில் செம்மையாக அடித்தானும். தொடர்ந்து பறக்க விட்டானும். 6-4 6-4 6-4 தான். சிங்கிள்ஸே கிடையாது, 6-4 தான் அதிகமாக அடித்தானும். 8வது ஓவரு ஸ்பின்னர் பாயாக இருக்கிறோம், லெஃப்ட் ஸ்பின்னரு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறோங்க, வியூஸு லைக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கடைசியாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு வியூஸும் லைக்கு சப்ஸ்கிரைப் இது 3மே இன்க்ரீஸ் ஆனாலே போதும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் இதெல்லாம் பண்ணாலே என் சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் போட முடியும். நீங்கள் சொல்கிறதில் ஒன்று தான் இருக்குது. போடலாமா வேணாமா, போடலாமா வேணாமான்னு. 18 runs 8வது ஓவரில் 4 பால் 4 0. 5 பாலுக்கு 5 0. லாஸ்ட்டு பால் இது 8வது ஓவரில் தோத்துட்டாங்கோ. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அடித்தாலும் வேஸ்ட்டு தான். 100க்கு மேலே அடிக்கிற மேலே வேஸ்ட்டு. 18 runs ஒரு 50 run கூட அடிக்கலாம் அவங்க. 0-0 மனைப்பிடியும் ஸ்பின்னர் பாய்ஸ்.
ஸ்பின்னர் பாய், ஸ்பின்னர் பாய், ஸ்பின்னர் பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் வியூஸு, லைக்கு, சப்ஸ்கிரைபு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர், இது 3மே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் இந்த வீடியோக்காகவே நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸுக்காகவே நீங்கள் லைக்கு, வியூஸு, சப்ஸ்கிரைப்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். யார் யார் ஆர்சிபி இருந்தானா கமெண்டில் பண்ணுங்கள். ரெட் ஹார்ட்டு. ராஜஸ்தான் ராயல்ஸ் பிடிச்சிருந்தனா பிங்க் ஹார்ட்டு கொடுங்க. 4th பால் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட்டு பாலு. ராஜஸ்தான் அடிக்கல, 18 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. 286 அடுத்து மேன் ஆஃப் த மேட்சில் ஆர்சிபி தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. நம்ம ஆள் கேப்டன் தான் கப்பு எடுக்க போகிற. கப்பு முக்கியம் பிகிலே, கப்பு முக்கியம். ஒவ்வொரு கப்பும் நம்மளுக்கு முக்கியம். இது வரைக்கும் நம்ம 8 கப்பு அடிச்சிருக்கோம். இதோட 9வது கப்பு. ஃபைனலி வீடியோ பார்த்ததுக்கு, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.